ஹாய். ரீசெண்டாக நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரியோட என்வரான்மெண்ட் ப்ளஸ் ஏர் குவாலிட்டியை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கான சிஸ்டம். ஸோ அதை தான் நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க டிவைஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஒரு சைட்லேருந்து சென்சார்ஸ் இருக்கும், அதாவது ஏரோட குவாலிட்டியும் டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி அந்த சென்சார்ஸ், அப்புறம் கண்ட்ரோலர், அப்புறம் வந்து ஒரு கேட்வே. இது மூணு வந்து இந்த டிவைஸ்க்குள்ளே இருக்குது. ஸோ இந்த டிவைஸ் என்ன பண்ணுன்னா சென்சார்ல இருந்து கலெக்ட் பண்ணுற டேட்டாஸ் அப்படியே வாங்கிட்டு சர்வர் டேட்டா பேஸ்க்கு புஷ் பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப் அப்ளிகேஷன். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் எண்ட். கலெக்ட் பண்ணுற டேட்டாஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வேல்யூஸ்லாம் உங்களுக்கு தெரியும். டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, அப்புறம் வந்து டஸ்ட் லெவல், அப்புறம் CO2. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாமே லைவாக உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி இது வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி மேலேயும் சில ரீடிங்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. அப்படியே பேரலாக வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து டெய்லி வந்து என்ன மாதிரியான வேல்யூஸ் ரெக்கார்ட் ஆகிருக்குன்றது ஒரு கிராஃபில் பார்க்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி, வீக்லி அண்ட் இயர்லி டேட்டாஸும் வந்து நம்ம இதில் டிஸ்பிளே பண்ண முடியும். ஸோ இது ஓவரால் வந்து ஒரு லைவ் டேஷ்போர்ட் டிஸ்பிளே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இது இருக்கும் இந்த வெப் அப்ளிகேஷனில். ஸோ இங்கே சென்ட் பண்ணுற டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நான் ஒன்று காமிக்கிறேன். ஸோ டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டியும் வந்து CO2வும் இப்போ உங்களுக்கு வேரி பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் தனியாக வந்து ஒரு ஹீட் அப்ளை பண்ணுறேன், ப்ளஸ் வந்து ஒரு ஸ்மோக் கொடுக்குறேன். ஸோ இதுதான் அந்த டெம்பரேச்சர் சென்சார். நான் இப்போ இந்த ஹீட் அப்ளை பண்ணுறேன், உள்ளே வந்து ஸ்மோக் சென்சார் இருக்குது. இங்கே அப்ளை பண்ணும்போது அங்கே டேட்டாஸ் வந்து அதில் டேஷ்போர்டில் மாறுறதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து டெம்பரேச்சர் 30 டிகிரி இருந்தது, அது வந்து இப்போ 34 ஆயிருக்கு. CO2 வந்து பார்த்தீங்கன்னா 400லேருந்து இப்போ 465 கிட்ட வந்திருக்கு. ஸோ இதுதான் இதோட ப்ராஜெக்டோட சாம்பிள்.